இவர்களே எச்எம் பார்த்து பேசிட்டு போகலான்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் எச்எம் வந்து என்ன சொன்னாரா, நீலாம் பாஸ் ஆக மாட்டேன், காலேஜே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொன்னார். அதனால் இப்போ நான் பாஸ் ஆகி நிறைய மார்க் வாங்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு காலேஜும் பெரிய காலேஜும் சேர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்லலான்னு போய் கெத்தாக சொல்லலான்னு நினச்சா அவர் என்ன ஆளை காண்டல சொல்லி சொல்லிட்டாங்க. கடுப்பாயிருச்சு. வேற அவரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நண்பர்களே. என்ன நீங்கள் சொன்னீங்க வேற டிராகன் படத்தில் இருமே எச்எம்கிட்ட போயிட்டு நீங்கள் நான் பாஸ் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன், அவ்வளோ கிளியர் பண்ணிட்டேன், காலேஜ் சேர்ந்துட்டு போய் சொல்லுவா அப்படிதான் சொல்ல நினச்சேன். ஆனால் கடைசியாக பார்த்தா அவர் ஆளை கண்டேன். இருந்திருந்தாருன்னா கட்டாயம் சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட. உள்ள பக்கத்து கிளாஸ் பையன் எதிர்ச்சியாக ஒருத்தனை பார்த்தேன். அவனை எனக்கு அடையாளமே தெரில. நான் என்னன்னா யாரா நீ அப்படி சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை எனக்கு தெரியலையான்னு கேட்டுருக்கான். யாரில் நீ எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு நான் வேற கடைசி முடிச்சுட்டு கடைசியாக அவன் என்னமோ சொல்லி கடைசி ஞாபகம் படுத்தினா. ஆனாலும் எனக்கு கடைசி வரைக்கும் அவனை ஞாபகமே வரல. சரி சொல்லிட்டு என்னமோ கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு எங்கள் காலேஜ் அப்படி இப்படின்னு கேட்டான். எல்லாத்தையும் அப்படியே சொல்லிவிட்டு அவன்கிட்ட அப்படியே டாட்டா போட்டு நம்ம நேராக அப்படியே வீட்டை பார்த்து நம்ம போக வேண்டியது. நம்ம வேறு என்ன பண்ணேன், எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, பெருசாக ஒன்றும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், வேற என்ன பண்ணேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க.